நம்ம மாணவர்கள் எல்லாருமே திறமையான மாணவர்கள். இன்னைக்கு தென்காசி மாவட்டம் யாருக்கும் சோடை போனவர்கள் இல்லை. இங்க இருக்கிற மாணவர்கள் நல்லா படிக்கிறோம், நல்ல மார்க் வாங்குறோம். இதுல குறிப்பாக பாதிக்கப்படுபவர்கள் பார்த்தீங்கன்னா பெண் மாணவர்கள். இன்னைக்கு தென்காசியில் தான் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வாசுதேவநல்லூரில், மலையடிக்குறிச்சியில், நெற்கட்டஞ்சேவல்லேருந்து அவங்க 2 பஸ்ஸு 3 பஸ்ஸு பிடிச்சி, திருவேங்கடத்துலேருந்து வர்றவங்க இன்னும் 4 பஸ்ஸு பிடிச்சி அங்கே போய் அங்கே படிச்சுட்டு திரும்ப ஈவினிங் 4 பஸ்ஸு பிடிச்சி அங்கே திருவேங்கடை தாண்டி ஒரு கல்லுப்பட்டியில் எங்கேயாச்சும் போகணுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ சிரமம். குறிப்பாக பெண் மாணவர்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு எவ்வளோ சிரமம் பாருங்க. அதை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வரமாக வந்திருக்கிற இந்த பட்ஜெட்டில் இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் பெண்களுக்காகவே அனைத்து வசதியும் உள்ள ஒரு ஹாஸ்டல் இந்த பட்ஜெட் உருவாக்குது. நம்ம மாவட்டத்திலையும் அது மாதிரி ஒன்று வரப்போகுது. அப்போ இந்த மாவட்டத்தில் இருக்க, கிராமப்புறத்தில் இருக்க மாணவர்கள் இனிமே டெய்லி இந்த சிரமங்கள் இல்லாமல் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கான வசதிகளை அந்த மாவட்டத்திலே, மாவட்ட தலைநகர்லேயோ, மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இடம் உருவாக்கி கொடுப்பதற்காக ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் இனிஷியேட்டிவ் இந்த பட்ஜெட் தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. நம்ம மாதிரி மாவட்டத்திற்கு அது ஒரு வரமாக இருக்கிறது.